நாங்க எங்கன்னு போய் நிக்கிறது? ஊரை வீட்டுல விரட்டினாக்கா வேற வழியே இல்லை. நாங்க ஊரை அடியோட செத்தாத்த முடியும். அப்புறம் எப்படி நாங்க எங்க வரோம்? 5 தலைமுறையா இந்த மண்ணில் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப திடீர்னு இந்த இடத்தை விட்டு எங்களை வெளியேற சொன்னா நாங்க எங்க போவோம்னு தேனி மாவட்டம் மேகமலை வருசநாடு வனப்பகுதியில வாழ்ற 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்ணீரோட கேக்குறாங்க. இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட முக்கிய வாழ்வாதாரமே இலவமஞ்சு, முந்திரி மற்றும் காய்கறிகள் பயிரிடுறது தான். ஆனா 2021ல இந்த மேகமலை வருசநாடு பகுதியை தமிழ்நாட்டோட 5வது புலிகள் காப்பகமா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப இருந்துதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட கஷ்டம் ஆரம்பமாச்சு. ஃபாரஸ்டோட அப்ரூவல் இல்லாம நிறைய ரெசார்ட்ஸ் கட்டி 5000 ஹெக்டேர் அளவுக்கான ஃபாரஸ்ட் ஏரியாவை என்க்ரோச்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல பொதுநல வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கிற எல்லா விதமான என்க்ரோச்மெண்ட்ஸையும் இம்மீடியட்டா ரிமூவ் பண்ண சொல்லி ரீசெண்டா ஆர்டர் போட்டாங்க. ஆனா இதோட நிஜமான பாதிப்பு யாருக்கு தெரியுமா? எந்த தப்பு செய்யாம பல தலைமுறைகளா இலவம் பஞ்சு காய்கறி விவசாயம் செஞ்சு வாழ்ற கடமலை மயிலை ஒன்றியத்துல இருக்கிற 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு தான். அங்க இருக்கிற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரோட் ஃபெசிலிட்டி, கரண்ட் ஃபெசிலிட்டின்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதால செத்தாலும் இங்கதான் சாவும், எங்களை வெளியேத்தாதீங்கன்னு கண்ணீர் விடுறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான சட்டம் வருது. அதுதான் 2006 வன உரிமைகள் சட்டம். இந்த சட்டத்தோட உதவியால 2005க்கு முன்னாடி 3 தலைமுறைகளா காட்டுல வாழ்ந்துட்டு வர மக்களுக்கு அந்த வனப்பகுதிக்கான பட்டா உரிமையை வழங்கணும். இந்த சட்டத்தின் மூலமா எங்களுக்கு பட்டா வேணும்னு இங்க இருக்கிற மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை சூடு பிடிச்சதால சட்டவிரோதமான என்க்ரோச்மெண்ட்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவோம், மக்கள் பயப்பட தேவையில்ல, உண்மையான வனவாழ் மக்களுக்கான சர்வே நடந்துட்டு இருக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆகஸ்ட் 28க்குள்ள ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதோட உச்சகட்டமா இன்னைக்கு வனத்துறையோட இந்த வெளியேற்ற நடவடிக்கையை கண்டிச்சு வருசநாடு மேகமலை மக்கள் முழு கடையடைப்பு போராட்டம் பண்ணாங்க. சட்டவிரோதமா இந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் கட்டினது என்னவோ பெரிய பெரிய பணக்காரங்களும் பிசினஸ் மேனும் தான். ஆனா இன்னைக்கு நடுத்தருவுல நின்று கண்ணீர் விடுறது என்னவோ 5 தலைமுறையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஏழை மக்கள் தான். காட்டை வித்து ப்ராஃபிட் பார்த்த முதலாளிகளையும் காட்டையே நம்பி வாழ்ற இந்த அப்பாவி பழங்குடி மக்களையும் சட்டம் ஒன்னா பார்க்கலாமா? இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆகும். இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள்ல ஒருத்தனா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புறேன்.